Hello everyone, welcome to Perfect Plate channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி கோகனட் லட்டு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1/2 கப் பால், 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் சுகர், 10 to 15 cashew nut, 2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய். இது செய்கிறதுக்கு ஹெவி பாட்டம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸை வறுத்து எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம துருவின தேங்காவை சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பயன்படுத்திக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகனட் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம தேங்காவை 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவோட ஃப்ளேவர் நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல வறுக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைகிற அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்தக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை கலந்து விடும்போது ஓரங்களையும் எடுத்து விட்டுட்டே வாங்க, ஏன்னா நம்ம ஃப்ளேம் ஹையில் இருக்கிறனால ஓரங்கள் கரைஞ்சிடக்கூடாது, அடிப்பிடிச்சிடவும் கூடாது. அதனால் அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை மீடியம் லோக்கு மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டே லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கட்டியாக மாவு பதத்துக்கு ஆகிற வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கெட்டியாகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கேஷ்யூ நட்ஸ் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. நல்ல கெட்டியான மாவு பதத்துக்கு வந்தோடனே இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இது பிளேட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் ஆகட்டும். 1/4 கப் துருவின தேங்காவை லைட்டாக வறுத்து அதை மிக்சியில் 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் மிக்சர் பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லட்டு ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. இது உங்கள் விருப்பமான சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காவை மேலே கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கூட இதில் பயன்படுத்திக்கலாம். தேங்காயில் நல்லா கோட் ஆனக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மாவையுமே நம்ம லட்டுஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட கோகனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்ஃபெக்ட் பிளேட்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.